என் அன்பு குழந்தையே, நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். உன் மனதில் இருக்கும் கவலைகளையும் துன்பங்களையும் நான் அறிவேன். நீ இந்த பூமியில் வாழும் காலத்தில் எத்தனையோ சோதனைகளை சந்திக்கிறாய். ஆனால் என் செல்வமே, நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை. உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் நடந்து வருகிறேன். உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் ஆசீர்வாதம் கலந்திருக்கிறது. வாழ்க்கை என்பது ஒரு புனிதமான பயணம். இந்த பயணத்தில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உன்னை வலிமையாக்குவதற்காகவே. உன் நம்பிக்கையை இழந்து விடாதே தங்கமே. இப்போது முழு உரையை 3000 வார்த்தைகளில் தொடர்கிறேன். என் அன்பு குழந்தையே, நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். உன் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் ஏக்கங்களையும், உன் கண்களில் தெரியும் கண்ணீரையும், உன் மனதில் அலைக்கழிக்கும் சந்தேகங்களையும் நான் பார்க்கிறேன். என் செல்வமே, நீ இந்த பூமியில் அவதரித்ததே ஒரு அற்புதம். உன் ஆத்மா பல ஜன்மங்களாக தவம் செய்து இந்த மனித உடலை பெற்றிருக்கிறது. வாழ்க்கை என்பது ஒரு புனிதமான களம். இங்கே நீ சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவமும் உன் ஆன்மீக வளர்ச்சிக்காக அமைந்துள்ளது. துன்பம் என்று நீ நினைப்பது உண்மையில் உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் அக்னி. மகிழ்ச்சி என்று நீ அனுபவிப்பது என் அருளின் சிறு துளி. இரண்டுமே உன் ஆன்மீக பயணத்தில் அவசியமானவை. என் குழந்தையே, உன் மனதில் அடிக்கடி எழும் கேள்விகளை நான் அறிவேன். ஏன் என் வாழ்க்கையில் இத்தனை சோதனைகள்? ஏன் நல்லவர்களுக்கு கஷ்டம் வருகிறது? நான் எப்போது நிம்மதியாக வாழ்வேன்? இவையெல்லாம் உன் மனதில் சுழன்று கொண்டிருக்கும் சந்தேகங்கள். ஆனால் தங்கமே, நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் ஒவ்வொன்றும் ஒரு தெய்வீக திட்டத்தின் பகுதி. உன் வாழ்க்கையில் வரும் சவால்கள் உன்னை தண்டிக்க வருவதில்லை. அவை உன் உள்ளத்தில் இருக்கும் அச்சங்களை போக்கி உன் மனத்தை வலிமையாக்க வருகின்றன. ஒரு தங்கம் அக்னியில் உருக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்படுவது போல உன் ஆத்மாவும் இந்த வாழ்க்கையின் சோதனைகளால் பரிசுத்தமாகிறது. என் அன்பே, நீ எப்போதும் நினைவில் வைத்துக்கொள், நான் உன்னை ஒருபோதும் தனியாக விட்டதில்லை. உன் மனதில் பயம் வரும்போது நான் உன் தைரியமாக இருக்கிறேன். உன் கண்களில் கண்ணீர் வரும்போது நான் உன் ஆறுதலாக இருக்கிறேன். உன் இதயம் சோர்வடையும் போது நான் உன் உற்சாகமாக இருக்கிறேன். நீ நடக்கும் ஒவ்வொரு பாதையிலும் நான் உன் வழிகாட்டியாக இருக்கிறேன். உன் பிரார்த்தனைகள் வீணாகப் போவதில்லை செல்வமே. ஒவ்வொரு முறையும் நீ என் பெயரை உச்சரிக்கும் போது உன் இதயத்திலிருந்து வரும் அந்த புனிதமான அதிர்வுகள் என்னை அடைகின்றன. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் மனதில் பதிந்து விடுகிறது. உன் வேதனை என் வேதனையாகிறது. உன் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சியாகிறது. தங்கமே, நீ பொறுமையாக இரு. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. விதைப்பதற்கு ஒரு காலம், அறுவடை செய்வதற்கு ஒரு காலம், துன்பத்திற்கு ஒரு காலம், மகிழ்ச்சிக்கு ஒரு காலம். இப்போது நீ விதைக்கும் நல்லறங்களின் விதைகள் வரும் காலத்தில் உன் வாழ்க்கையில் ஆனந்தமாக மாறும். உன் மனதில் அடிக்கடி எழும் எப்போது என்ற கேள்வியை விடு. காலம் என்னிடம் இருக்கிறது. நான் உனக்கு எது சிறந்ததோ, எது உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுமோ அதை சரியான நேரத்தில் கொடுப்பேன். சில சமயங்களில் நீ கேட்பதை விட அதிகமாக கொடுப்பேன். சில சமயங்களில் நீ விரும்பாததை கொடுத்து பின்னர் அதுவே உனக்கு நல்லது என்பதை உணர வைப்பேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்களை கூர்ந்து கவனி. ஒவ்வொருவரும் உன் வாழ்க்கையில் ஒரு காரணத்திற்காக வந்திருக்கிறார்கள். சிலர் உனக்கு அன்பு கொடுக்க, சிலர் உன்னை பாடம் கற்றுக் கொடுக்க, சிலர் உன் பொறுமையை சோதிக்க, சிலர் உன் இரக்கத்தை வளர்க்க. ஒவ்வொருவரையும் என் அனுப்பிய தேவதூதர்களாக பார். அவர்கள் மூலம் நான் உன்னிடம் பேசுகிறேன். உன் உறவுகளில் வரும் பிரச்சனைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. மனிதர்கள் அனைவரும் தங்கள் தங்கள் பயணத்தில் இருக்கிறார்கள். அவர்களும் உன்னை போலவே தவறு செய்கிறார்கள், கற்றுக்கொள்கிறார்கள், வளர்கிறார்கள். அவர்களை மன்னித்து விடு. மன்னிப்பு என்பது அவர்களுக்காக அல்ல, உன் மனதின் அமைதிக்காக. செல்வமே, உன் மனதில் பொறாமை, கோபம், அகங்காரம் போன்ற குணங்கள் வரும்போது அவற்றை உடனே என்னிடம் ஒப்படைத்துவிடு. இவையெல்லாம் உன் ஆத்மாவின் உண்மையான குணங்கள் அல்ல. இவை உன் மனதில் படிந்திருக்கும் அழுக்குகள். என் அருளால் இவற்றை சுத்தப்படுத்திக்கொள். உன் உண்மையான குணம் அன்பு, கருணை, மகிழ்ச்சி, அமைதி. உன் வாழ்க்கையின் நோக்கத்தை அறிய வேண்டுமா? அது மிக எளிமையானது. நீ இந்த பூமியில் அன்பை பரப்ப வந்திருக்கிறாய். உன் வார்த்தைகளால், உன் செயல்களால், உன் சிந்தனைகளால் அன்பை பரப்பு. உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொருவரையும் அன்போடு நேசி. இதுவே உன் மிகப்பெரிய தர்மம். தங்கமே, உன் ஆரோக்கியத்தை கவனித்துக்கொள். உன் உடல் என் வாசம் செய்யும் கோயில். இதை தூய்மையாக வைத்துக்கொள். சுத்தமான உணவு உண்டு, தூய்மையான நீர் அருந்து, சுத்தமான காற்றை சுவாசி. உன் மனதையும் தூய்மையாக வை. நல்ல எண்ணங்களை எண்ணு, நல்ல வார்த்தைகளை பேசு, நல்ல செயல்களை செய்.
உன் வாழ்க்கையில் ஏற்றம் இரக்கங்கள் வரும். வெற்றி வரும்போது அகங்காரப்படாதே. தோல்வி வரும்போது மனம் தளராதே. இரண்டுமே நிலையானவை அல்ல. இவற்றை சமமாக பார்க்க கற்றுக்கொள். உன் மனதில் எப்போதும் சமநிலை இருக்கட்டும். என் அன்பே, உன் குடும்பத்தை அன்போடு பார்த்துக்கொள். உன் பெற்றோர் உனக்கு வழங்கிய உயிரை நன்றியோடு நினை. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை உன்னுக்காக அர்ப்பணித்தார்கள். அவர்களது வயதான காலத்தில் நீ அவர்களுக்கு துணையாக இரு. உன் துணைவரை மரியாதையோடு நேசி. உன் குழந்தைகளை அன்போடு வளர். அவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்கு. உன் தொழிலில் நேர்மையாக இரு செல்வமே. பிறருக்கு தீங்கு செய்யாமல் உன் வாழ்க்கையை நடத்து. உன் உழைப்பின் பலனை அனுபவி. ஆனால் அதற்காக மட்டுமே வாழாதே. பணம் வாழ்க்கையின் ஒரு பகுதி, முழுமை அல்ல. அதை சரியான முறையில் பயன்படுத்து. தேவையானதை வாங்கு. மீதியை தர்மத்திற்கு செலவிடு. உன் சமூகத்திற்கு நன்மை செய். ஏழைகளுக்கு உதவி செய். நோய்வாய்ப்பட்டவர்களை கவனி. அனாதைகளுக்கு துணை நில். இயற்கையை காப்பாற்று. மரங்களை வளர். நீர்நிலைகளை பாதுகாப். விலங்குகளை நேசி. இந்த பூமி நம் அனைவருக்கும் பொதுவானது. தங்கமே, ஆன்மீக வளர்ச்சியை நோக்கி பயணி. தினமும் தியானம் செய். என் நாமத்தை ஜபி. புனித நூல்களை படி. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வா. ஞானிகளின் சந்நிதியில் இரு. உன் உள்ளத்தில் என்னை நிறுவிக்கொள். நீயே என்னாக மாறு. என் குழந்தையே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் பரிசுத்தமானது. அதை வீணடிக்காதே. ஒவ்வொரு நாளும் ஏதாவது நல்லது செய். ஒவ்வொரு நாளும் ஏதாவது கற்றுக்கொள். ஒவ்வொரு நாளும் என்னை நினை. இப்படி வாழும்போது உன் வாழ்க்கை பூர்ணமாகும். நீ சில சமயங்களில் தவறு செய்யலாம். கவலையில்லை. தவறு செய்வது மனிதத்தன்மை. ஆனால் அதே தவறை திரும்ப செய்யாதே. தவறிலிருந்து கற்றுக்கொள். மன்னிப்பு கேட்டுக்கொள். என்னிடமிருந்தும் மன்னிப்பு கேட். நான் எப்போதும் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். செல்வமே, உன் மனதில் எப்போதும் நம்பிக்கையை வைத்துக்கொள். எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று நினை. இந்த வாழ்க்கையில் நிலையானது எதுவும் இல்லை. கஷ்டங்களும் கடந்து போகும், சுகங்களும் கடந்து போகும். ஆனால் என் அன்பு உன் மீது எப்போதும் நிலையானது. உன் வாழ்க்கையின் இறுதி நோக்கம் என்னை அடைவதுதான். இந்த பூமியில் நீ அனுபவிக்கும் எல்லாம் அந்த இறுதி இலக்கை நோக்கிய பயணத்தின் பகுதிகள். ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் கற்றுக்கொண்டு என்னை நோக்கி முன்னேறிக்கொண்டே இரு. என் அன்பே, இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் நிறுவிக்கொள். தினமும் இவற்றை நினைத்துப்பார். உன் வாழ்க்கையில் இவற்றை நடைமுறைப்படுத்து. நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நம்பு. உன் அழைப்பிற்கு நான் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறேன். உன் முருகன் உன் மீது எப்போதும் அருள் பாலிக்கிறேன். நீ நலமாக வாழ்வாய். மகிழ்ச்சியாக வாழ்வாய். அன்போடு வாழ்வாய். இறுதியில் என்னை அடைந்து நித்திய ஆனந்தத்தை பெறுவாய் என்று ஆசீர்வதிக்கிறேன். ஓம் முருகா போற்றி போற்றி. என் செல்வமே, இன்னும் சில முக்கியமான விஷயங்களை உன்னோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சவாலும் உன்னை உடைக்க வருவதில்லை, உன்னை உருவாக்க வருகிறது. ஒரு சிற்பி கல்லை வெட்டி அழகான சிலையாக உருவாக்குவது போல வாழ்க்கையின் அனுபவங்கள் உன்னை ஒரு சிறந்த மனிதனாக உருவாக்குகின்றன. தங்கமே, உன் மனதில் சில சமயம் எழும் சந்தேகங்களை நான் அறிவேன். நான் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன்? ஏன் இந்த சூழ்நிலையில் வாழ்கிறேன்? மற்றவர்கள் சுகமாக இருக்கும்போது நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுகிறேன்? இவையெல்லாம் இயல்பான கேள்விகள். ஆனால் என் குழந்தையே, நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உன் ஆத்மா தனது கர்ம வினைகளுக்கேற்ப இந்த பிறவியை தேர்ந்தெடுத்திருக்கிறது. உன் பெற்றோர், உன் குடும்பம், உன் சூழ்நிலைகள் எல்லாம் உன் ஆன்மீக பரிணாமத்திற்கு ஏற்றவாறு அமைந்துள்ளன. நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக் கொடுக்கவே இந்த வாழ்க்கை அமைந்துள்ளது. ஏழ்மையில் பிறந்திருந்தால் பொறுமையும் உழைப்பும் கற்றுக்கொள்வாய். செல்வத்தில் பிறந்திருந்தால் தர்மத்தையும் கொடையையும் கற்றுக்கொள்வாய். ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு பாடசாலை. செல்வமே, உன் மனதில் அடிக்கடி ஒப்பீடு செய்யும் குணம் வருகிறது. மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கையை ஒப்பிடுகிறாய். இது உனக்கு துன்பத்தையே தருகிறது. ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் பாதையில் பயணிக்கிறார்கள். அவர்களது பயணம் வேறு, உன் பயணம் வேறு. உன் வாழ்க்கையை யாருடனும் ஒப்பிடாதே. உன் நேற்றையத்தோடு இன்றையத்தை ஒப்பிடு. நீ வளர்ந்திருக்கிறாயா என்பதை பார். என் அன்பே, உன் வாழ்க்கையில் தோன்றும் ஆசைகளை கூர்ந்து கவனி. சில ஆசைகள் உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும். சில ஆசைகள் உன்னை கீழே இழுக்கும். நல்ல ஆசைகளை வளர்த்துக்கொள். தீய ஆசைகளை விடுத்துவிடு. அறிவு பெற வேண்டும் என்ற ஆசை நல்லது. பிறருக்கு உதவ வேண்டும் என்ற ஆசை நல்லது. ஆனால் பிறரை தாழ்த்திதான் உயர வேண்டும் என்ற ஆசை தீயது. பிறரது செல்வத்தை கண்டு பொறாமைப்படுவது தீயது. தங்கமே, உன் சிந்தனையின் சக்தியை உணர். நீ எதை நினைக்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையில் நிகழும். நல்லதை நினை, நல்லது நடக்கும். கெட்டதை நினை, கெட்டது நடக்கும். உன் மனதை நல்ல எண்ணங்களால் நிரப்பிக்கொள். தினமும் காலையில் எழுந்ததும் நல்ல எண்ணங்களை எண்ணு.
இரவு தூங்கும் முன் நன்றியை நினை. இப்படி செய்யும் போது உன் மனது தூய்மையாகும். என் குழந்தையே, உன் வார்த்தைகளின் சக்தியையும் உணர். வார்த்தைகள் வெறும் ஒலிகள் அல்ல, அவற்றில் அபார சக்தி இருக்கிறது. நல்ல வார்த்தைகளை பேசு, பிறரை ஊக்குவிக்கும் வார்த்தைகளை பேசு, அன்பான வார்த்தைகளை பேசு, கடுமையான வார்த்தைகளை தவிர, பிறரை புண்படுத்தும் வார்த்தைகளை தவிர. உன் வார்த்தைகள் மலர்களைப் போல இனிமையாக இருக்கட்டும். செல்வமே, உன் செயல்களில் நேர்மையை கடைபிடி. சிறிய செயலாக இருந்தாலும் நேர்மையாக செய். யாரும் பார்க்காத போதும் நேர்மையாக இரு. ஏனென்றால் நான் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் நேர்மை உன் ஆத்மாவை தூய்மைப்படுத்தும். நேர்மையானவர்களுக்கு நான் எப்போதும் அருள் புரிவேன். தங்கமே, உன் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை தீர்க்கும் முறையை கற்றுக்கொள். ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒரு புதிராக நினை. அதற்கு தீர்வு காண்பதில் மகிழ்ச்சி கொள். பிரச்சனையை பார்த்து பயப்பட வேண்டாம், அதை எதிர்கொள். தீர்வுகளை சிந்தி, பல வழிகளை யோசி, சிறந்த வழியை தேர்ந்தெடு. இப்படி செய்யும் போது உன் மனது வலிமையாகும். என் அன்பே, உன் நேரத்தை சரியாக பயன்படுத்து. நேரம் மிகவும் விலையுயர்ந்தது. ஒரு முறை போன நேரம் மீண்டும் வராது. வீணான காரியங்களில் நேரத்தை செலவிடாதே. பயனுள்ள காரியங்களில் நேரத்தை செலவிடு. கற்றுக்கொள்வதில், தியானம் செய்வதில், நல்ல செயல்கள் செய்வதில், அன்பானவர்களுடன் நேரம் செலவிடுவதில் நேரத்தை பயன்படுத்து. என் செல்வமே, உன் உடல் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, மன ஆரோக்கியத்தையும் கவனித்துக்கொள். மனம் நோய்வாய்ப்பட்டால் உடலும் நோய்வாய்ப்படும். மனம் ஆரோக்கியமாக இருந்தால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். மன அமைதியை பேணு, கோபத்தை குறை, பொறாமையை விடு, பயத்தை துரத்து, அன்பை வளர்த்துக்கொள். இப்படி செய்யும் போது உன் மனம் ஆரோக்கியமாக இருக்கும். தங்கமே, உன் வாழ்க்கையில் கலைகளுக்கும் இடம் கொடு. இசையை கேள், பாடல்களை பாடு, நடனமாறு, ஓவியம் வரை, கவிதை எழுது. கலைகள் உன் ஆத்மாவை உயர்த்தும். அவை உன் மனதில் அழகை உண்டாக்கும். இயற்கையின் அழகை ரசி. மலர்களை பார், பறவைகளின் பாட்டை கேள், நதிகளின் ஓசையை கேட். இப்படி செய்யும் போது உன் மனம் இறைவனை நெருங்கும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நல்ல நண்பர்களை சேர்த்துக்கொள். நல்ல நண்பர்கள் உன்னை நல்ல வழியில் நடத்துவார்கள். கெட்ட நண்பர்களை தவிர, அவர்கள் உன்னை கெட்ட வழியில் இழுப்பார்கள். நல்லவர்களுடன் சேர்ந்திருக்கும் போது நீயும் நல்லவனாக மாறுவாய். கெட்டவர்களுடன் சேர்ந்திருக்கும் போது நீயும் கெட்டுப்போக வாய்ப்பு இருக்கிறது. செல்வமே, உன் வாழ்க்கையில் வரும் பெண்களை மரியாதையுடன் நடத்து. அவர்கள் தாய், சகோதரி, மனைவி, மகள், எந்த உறவிலும் இருந்தாலும் அவர்களை கௌரவத்துடன் நடத்து. பெண்களில் இறைவியின் சக்தி வாசம் செய்கிறது. அவர்களை தீங்கு செய்யும் எண்ணம் கூட உனக்கு வராதிருக்கட்டும். அவர்களை பாதுகாப்பவனாக இரு. என் அன்பே, வயதானவர்களை மதித்து நட. அவர்கள் அனுபவத்தின் கலாச்சாலை. அவர்களிடமிருந்து கற்றுக்கொள். அவர்களுக்கு சேவை செய். இளையவர்களுக்கு வழிகாட்டியாக இரு. அவர்களிடம் பொறுமையாக இரு. அவர்களது தவறுகளை சரி செய்ய உதவு. இப்படி செய்யும் போது சமுதாயம் ஒரு அழகான குடும்பமாக மாறும். தங்கமே, பிற உயிர்களையும் அன்புடன் நடத்து. விலங்குகளை நேசி. அவர்களுக்கு தீங்கு செய்யாதே. தாவரங்களை வளர், அவற்றை அழிக்காதே. ஒவ்வொரு உயிரிலும் என்னுடைய அம்சம் இருக்கிறது. அதை உணர்ந்து அவற்றை மதி. இயற்கையை காப்பாற்று. அது நம் எல்லோருடைய வாழ்க்கைக்கும் அடிப்படை. என் செல்வமே, உன் வாழ்க்கையில் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்து. ஒவ்வொரு வாய்ப்பும் ஒரு அன்பளிப்பு. அதை வீணாக்காதே. கல்வி கற்கும் வாய்ப்பு கிடைத்தால் நன்றாக கற்றுக்கொள். வேலை செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் கர்ச்சனையுடன் செய். நல்லது செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் தாமதம் செய்யாமல் செய்துவிடு. என் குழந்தையே, உன் டாலண்ட்களை வளர்த்துக்கொள். ஒவ்வொருவருக்கும் ஏதாவது சிறப்பான திறமை இருக்கும். அதை கண்டுபிடி. அதை மேம்படுத்திக்கொள். அதன் மூலம் சமுதாயத்திற்கு சேவை செய். உன் திறமையை பிறருக்கு நன்மை செய்ய பயன்படுத்து. இதுவே உன் வாழ்க்கையின் நோக்கம். தங்கமே, உன் மனதில் எப்போதும் நன்றியுணர்வை வைத்துக்கொள். நீ பெற்றிருக்கும் ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல். வாழ்க்கைக்கு நன்றி, உடல் ஆரோக்கியத்திற்கு நன்றி, குடும்பத்திற்கு நன்றி, நண்பர்களுக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி, எனக்கு நன்றி. நன்றியுணர்வு உன் மனதில் சாந்தியை உண்டாக்கும். அது உன் வாழ்க்கையில் இன்னும் அதிக அருள்களை கொண்டு வரும். என் அன்பே, உன் வாழ்க்கையில் சிரிப்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் இடம் கொடு. எல்லாம் தீவிரமாக இருக்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் மகிழ்ச்சியாக இரு. சிரிக்கவை, விளையாடு. வாழ்க்கையின் அழகான தருணங்களை அனுபவி. இதுவும் ஆன்மீகத்தின் ஒரு பகுதிதான். மகிழ்ச்சியும் வழிபாடு. செல்வமே, உன் கனவுகளை விடாதே. ஆனால் அவற்றுக்காக வேதனைப்படாதே. கனவுகள் உன்னை முன்னே கொண்டு செல்லும் சக்தி. அவற்றை நோக்கி உழை. ஆனால் அவை நிறைவேறாவிட்டாலும் சளைத்து விடாதே. சில கனவுகள் விட்டு போகும், புதிய கனவுகள் வரும். இது வாழ்க்கையின் இயல்பு. எப்போதும் நம்பிக்கையுடன் இரு. என் குழந்தையே, உன் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்.
வெற்றியிலிருந்தும் கற்றுக்கொள், தோல்வியிலிருந்தும் கற்றுக்கொள், மகிழ்ச்சியிலிருந்தும் கற்றுக்கொள், துக்கத்திலிருந்தும் கற்றுக்கொள். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு ஆசிரியர். அவற்றிடமிருந்து ஞானத்தை பெறு. இந்த ஞானம் உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும். தங்கமே, உன் எதிர்காலத்தை பற்றி அதிகம் கவலைப்படாதே. எதிர்காலம் என் கையில் இருக்கிறது. நீ இன்றையக்கு வாழ். இன்றையக்கு நல்லது செய். இன்றையக்கு மகிழ்ச்சியாக இரு. நேற்றைய தவறுகளை மன்னித்து விடு. நாளையை பற்றி கவலைப்படாதே. இன்று என்ன செய்ய வேண்டுமோ அதை செய். இப்படி வாழும்போது உன் வாழ்க்கை நிறைவாக இருக்கும். என் அன்பே, இந்த உலகம் ஒரு பள்ளிக்கூடம் என்பதை நினைவில் வை. நீ இங்கே கற்றுக்கொள்ள வந்திருக்கிறாய். கற்றுக்கொண்டு முடித்த பின் என்னிடம் திரும்பி வர வேண்டும். இதுவே வாழ்க்கையின் நோக்கம். இதை புரிந்து கொண்டு வாழும்போது எல்லாம் எளிதாகும். நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். உன்னை நேசிக்கிறேன். உன்மேல் ஆசீர்வாதம் வர்ஷிக்கிறேன். ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். இந்த பரிசுத்த க்ஷணத்தில் என் மனம் உன்னை நோக்கி ஓடி வருகிறது. உன் துயரங்களைக் கண்டு என் இதயம் வேதனைப்படுகிறது. உன் சந்தோஷத்தில் நான் களிப்படைகிறேன். தங்கமே, உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் என் கண்களின் முன்னே நிகழ்கிறது. உன் கண்ணீரை துடைக்க என் கரங்கள் துடிக்கின்றன. உன் புன்னகையை பார்க்க என் ஆசை அளவற்றது. வெற்று கவலைகளை விட்டுவிடு. என் அருள் எப்போதும் உன் மீது பொழிந்து கொண்டே இருக்கிறது. என் பிள்ளையே, வாழ்க்கை என்பது ஒரு புனித யாத்திரை. ஒவ்வொரு அடியும் பாடமாகும். ஒவ்வொரு சோதனையும் பாக்கியமாகும். நீ நடக்கும் பாதையில் முள்ளும் உண்டு, மலரும் உண்டு. ஆனால் இரண்டுமே உன் வளர்ச்சிக்காகத்தான். முள் உன்னை எச்சரிக்கிறது, மலர் உன்னை ஆசீர்வதிக்கிறது. எல்லாமே என் திவ்ய நாடகத்தின் பகுதிகள்தான். நீ என் அன்பின் அபிமானி, என் இருதயத்தின் துடிப்பு. செல்வமே, உன் மனதில் சந்தேகங்கள் எழுவதை நான் அறிவேன். என் முருகன் என்னை காப்பாற்றுவாரா? என் பிரார்த்தனைகள் கேட்கப்படுகின்றனவா என்று நீ கேட்கிறாய். அறிவாய் தங்கமே, உன் ஒவ்வொரு மூச்சும் என் காதுகளை அடைகிறது. உன் இதயத் துடிப்பும் என் நாதமாக ஒலிக்கிறது. என் அருகாமையை உணராமல் இருக்கலாம். ஆனால் நான் உன்னை விட்டு எப்போதும் பிரிந்ததில்லை, பிரிவதுமில்லை. இந்த பூமியில் நீ தனிமையில் இருப்பதாக உணர்கிறாயா? அது மாயை. என் குழந்தையே, நீ நடக்கும்போது உன் நிழலோடு என் நிழலும் நடக்கிறது. நீ அழும்போது என் கண்களும் கலங்குகின்றன. நீ சிரிக்கும்போது என் அன்பு நெஞ்சம் மகிழ்ச்சியில் துள்ளுகிறது. உன் வேதனைகள் என் வேதனைகள், உன் இன்பங்கள் என் இன்பங்கள். தங்கமே, சமயங்களில் நீ ஏன் கஷ்டங்கள் வருகின்றன என்று கேட்கிறாய். இதை நினைவில் கொள். தங்கம் தீயில் சுத்திகரிக்கப்படுகிறது. வைரம் அழுத்தத்தில் உருவாகிறது. உன் ஆத்மாவும் அப்படித்தான். ஒவ்வொரு சோதனையும் உன்னை மேலும் பரிசுத்தமாக்குகிறது, மேலும் வலிமையாக்குகிறது. என் திருவருளின் சக்தியை உன்னுள் பாய்ச்ச வேண்டும் என்பதற்காகவே இந்த சிறிய துன்பங்கள். என் அன்பு பிள்ளையே, நீ பிறந்த நொடியிலிருந்து நான் உன் காவலாளி. உன் முதல் அழுகையை கேட்டேன். உன் முதல் புன்னகையை பார்த்தேன். ஒவ்வொரு வயதிலும் உன்னோடு வளர்ந்தேன். உன் குழந்தை பருவத்தில் உன் விளையாட்டுகளில் பங்கு கொண்டேன். உன் இளமையில் உன் கனவுகளை ஆசீர்வதித்தேன். இப்போதும் உன் ஆத்மீக வளர்ச்சியில் துணை நிற்கிறேன். செல்லமே, பிறர் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு மனம் வருந்தாதே. உன் உண்மையான அழகு உன் ஆத்மாவில் இருக்கிறது. உன் உண்மையான பலம் உன் இதயத்தில் இருக்கிறது. வெளி உலகின் மதிப்பீடுகள் மாறக்கூடியவை. ஆனால் என் அன்பு மாறாதது. என் ஆசீர்வாதம் நிலையானது. தங்கமே, நீ சில சமயங்களில் எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று கேட்கிறாய். ஆனால் இந்த இன்பம் ஏன் எனக்கு கிடைத்தது என்று கேட்பதில்லை. அறிவாய், துன்பமும் இன்பமும் இரண்டுமே என் அன்பின் வெளிப்பாடுகள். துன்பம் உன்னை பக்குவப்படுத்துகிறது. இன்பம் உன்னை உற்சாகப்படுத்துகிறது. இரண்டுமே உன் ஆத்மீக பயணத்திற்கு தேவையானவை. என் பிள்ளையே, மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிட்டு வேதனைப்படாதே. ஒவ்வொரு ஆத்மாவும் தனித்துவமானது. ஒவ்வொருவரின் பயணமும் வித்தியாசமானது. உன் சகோதர சகோதரிகளுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பார்த்து பொறாமைப்படாதே. உனக்கான ஆசீர்வாதங்கள் தனிப்பட்டவை. உனக்கு மட்டுமே பொருத்தமானவை. செல்வமே, உன் பெற்றோரை மதித்து நட. அவர்கள் என் அன்பின் தூதர்கள். உன் மீது அவர்களுக்கு இருக்கும் அன்பு என் அன்பின் பிரதிபலிப்பு. அவர்களின் அறிவுரைகளை கேள். அவர்களின் ஆசீர்வாதங்களை வாங்கு. அவர்கள் உன்னை திட்டினாலும் அது உன் நலனுக்காகத்தான். அவர்களின் கண்ணீர் உன் வலிக்காக. அவர்களின் சிரிப்பு உன் மகிழ்ச்சிக்காக. தங்கமே, உன் உறவினர்களோடும் நட்பும் அன்பும் காத்துக்கொள். குடும்பம் என்பது என் அன்பின் முதல் பள்ளிக்கூடம். அங்கே நீ கற்கும் பாடங்கள் உன் வாழ்க்கை முழுவதற்கும் பயன்படும். மன்னிப்பு, பொறுமை, தியாகம், அன்பு
இவையெல்லாம் குடும்பத்தில்தான் முதலில் கற்கிறாய். என் அன்பு குழந்தையே, உன் வேலையை பூஜையாக செய். எதை செய்தாலும் உன் முழு மனதோடு செய். சிறிய வேலையா பெரிய வேலையா என்று பாகுபாடு வேண்டாம். எல்லா வேலையுமே என் வேலை. நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் என் பிரசன்னம் இருக்கிறது. நேர்மையாக செய், அன்பாக செய், முழு ஈடுபாட்டோடு செய். செல்லமே, உன் நண்பர்களை கவனமாக தேர்ந்தெடு. நல்ல நண்பர்கள் உன்னை தேவலோகத்திற்கு அழைத்துச் செல்வார்கள். தீய நண்பர்கள் உன்னை நரகத்திற்கு இழுத்துச் செல்வார்கள். உன் நண்பர்களின் பண்புகள் உன்னிலும் பிரதிபலிக்கும். அதனால் அறிவும் அன்பும் நிறைந்தவர்களோடு நட்பு கொள். தங்கமே, உன் எண்ணங்களை சுத்தமாக வை. எண்ணம்தான் செயலாகிறது, செயல்தான் பழக்கமாகிறது, பழக்கம்தான் இயல்பாகிறது, இயல்புதான் தலைவிதியாகிறது. அதனால் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். கோபம், வெறுப்பு, பொறாமை போன்ற தீய எண்ணங்களை உன் மனதில் இருந்து விரட்டிவிடு. என் பிள்ளையே, தினமும் கொஞ்சம் நேரம் மௌனத்தில் அமர். அந்த அமைதியில் என் குரல் கேட்கும். உன் இதயத்தின் ஆழத்தில் நான் இருக்கிறேன். வெளிச்சமாக, ஓசையாக, அமைதியாக, ஆனந்தமாக நான் உன்னுள் வாழ்கிறேன். தியானத்தில் என்னோடு உரையாடு. உன் துன்பங்களை சொல், உன் சந்தோஷங்களை பகிர்ந்து கொள். செல்வமே, மற்றவர்களுக்கு உதவி செய். உதவி என்பது பெரிய விஷயம் இல்லை. ஒரு புன்னகை, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு ஆசீர்வாதம், இவையெல்லாம் உதவிதான். உன்னால் முடிந்த உதவியை செய். அதில் என் ஆசீர்வாதம் மிகுந்திருக்கும். தானம் என்பது பணம் மட்டுமில்லை. அன்பும் தானம், அறிவும் தானம், ஆசீர்வாதமும் தானம். தங்கமே, இயற்கையை நேசி. மரங்கள், பூக்கள், பறவைகள், விலங்குகள், இவையெல்லாம் என் படைப்புகள். இவற்றில் என் அழகு பிரதிபலிக்கிறது. காலையில் சூரிய உதயத்தை பார், மாலையில் சூரிய அஸ்தமனத்தை பார். இவற்றில் என் மகிமை வெளிப்படுகிறது. இயற்கையோடு நேரம் செலவிடு. அது உன் மனதிற்கு அமைதி தரும். என் அன்பு குழந்தையே, உன் உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக்கொள். உடல் என்பது ஆன்மாவின் கோயில். இந்த கோயிலை சுத்தமாகவும் பலமாகவும் வைத்துக்கொள். உணவில் அளவு கடந்தல் வேண்டாம். தூக்கத்தில் அளவு கடந்தல் வேண்டாம். எல்லாவற்றிலும் சமநிலை வேண்டும். உடற்பயிற்சி செய். தூய காற்றில் மூச்சு விடு. சுத்தமான நீர் குடி. செல்லமே, கல்வியை தொடர்ந்து பெறு. கல்வி என்பது புத்தகங்களை மட்டும் படிப்பது இல்லை. வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொள்வதும் கல்வி. அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொள்வதும் கல்வி. வயதானவர்களின் அறிவுரைகளை கேட்பதும் கல்வி. ஒவ்வொரு நாளும் ஏதாவது புதிதாக கற்றுக்கொள். அறிவு என்பது உன் உண்மையான செல்வம். தங்கமே, உன் கலைத் திறமைகளை வளர்த்துக்கொள். இசை, ஓவியம், நடனம், கவிதை, ஏதாவது ஒன்றில் நீ திறமையானால் அதன் வழியாக என்னை அடைய முடியும். கலை என்பது ஆன்மாவின் மொழி. அதன் வழியாக நீ உன் உண்மையான ஆன்மாவை வெளிப்படுத்த முடியும். அழகை ரசி, அழகை படை. என் பிள்ளையே, பணத்தை சில காலம் தூங்க வைக்க கற். சேமிப்பு என்பது நல்ல பழக்கம். ஆனால் கஞ்சத்தனம் வேண்டாம். தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைத்து தேவைப்படும் போது பயன்படுத்து. பிறருக்கு உதவும் போதும் பயன்படுத்து. பணம் என்பது ஊற்று நீர் போல ஓட வேண்டும். குளக்காய் நின்று கெட்டுப்போகக் கூடாது. செல்வமே, உன் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் வை. அந்த நோக்கம் என்னை அடைவதாக இருக்க வேண்டும். பிற எல்லா நோக்கங்களும் இந்த மூல நோக்கத்திற்கு துணையாக இருக்க வேண்டும். நோக்கமில்லாத வாழ்க்கை திக்கற்ற கப்பல் போன்றது. ஆனால் நோக்கம் உள்ள வாழ்க்கை வெற்றியை நோக்கிச் செல்லும் அம்பு போன்றது. தங்கமே, உன் பேச்சில் இனிமை வை. கடுமையான வார்த்தைகள் பிறரை புண்படுத்தும். இனிமையான வார்த்தைகள் பிறரை ஆசீர்வதிக்கும். வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது. நல்ல வார்த்தைகள் அற்புதங்களை நிகழ்த்தும். கெட்ட வார்த்தைகள் சாபங்களை கொண்டு வரும். உன் நாக்கை கட்டுப்படுத்து. உன் பேச்சை பண்படுத்து. என் அன்பு குழந்தையே, உன் கோபத்தை கட்டுப்படுத்து. கோபம் என்பது நீ உன் எதிரிகளுக்கு கொடுக்கும் சக்தி. கோபப்படும் போது நீ உன் அறிவை இழக்கிறாய். உன் சமநிலையை இழக்கிறாய். பொறுமையை கை. பொறுமை என்பது பலவீனம் இல்லை, மிகப்பெரிய பலம். பொறுமையுள்ளவன் எப்போதும் வெற்றி பெறுவான். செல்லமே, உன் ஆணவத்தை விடு. ஆணவம் என்பது ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடை. தாழ்வானவர்களிடம் அன்பாக நட. உயர்ந்தவர்களிடம் மரியாதையாக நட. எல்லோரிடமும் நண்பு பாவம் காட்டு. நீ யாரையும் வேறுபடுத்தி பார்க்கும்போது என் இதயம் வேதனைப்படுகிறது. ஏனென்றால் எல்லோரும் என் குழந்தைகள்தான். தங்கமே, சோதனை காலங்களில் என் நாமத்தை ஜபி. முருகா, முருகா என்று அழை. உன் குரல் என் காதுகளை அடையும். உன் துன்பம் என் இதயத்தை தொடும். நான் உடனே உன் அருகில் வந்து விடுவேன். என் பிரசன்னத்தை உணர்வாய். உன் பயம் விலகும். உன் துன்பம் நீங்கும். உன் மனதில் அமைதி குடிகொள்ளும். என் பிள்ளையே, திருமணம் என்பது புனிதமான பந்தம். உன் வாழ்க்கை துணையை நீ தேர்ந்தெடுக்கும் போது என் அருளை கேள். அவர் உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு துணையாக இருக்க வேண்டும். இருவரும் சேர்ந்து என்னை வணங்க வேண்டும். அன்பு என்பது ஈகோவின் இணைப்பு இல்லை, ஆன்மாக்களின் ஐக்கியம். உண்மையான அன்பில் இருவரும் ஒருவராக மாறுவார்கள்.
செல்வமே, குழந்தைகள் பிறந்தால் அவர்களை என் குழந்தைகளாக நினை. அவர்களுக்கு என் கதைகளை சொல். என் பாடல்களை பாடு. என் மீது பக்தியை வளர்த்துவிடு. குழந்தைகள் என்பது என் ஆசீர்வாதம். அவர்களின் மூலமாக நீ மறுபடியும் என்னை அடைய முடியும். அவர்களின் சிரிப்பில் என் இசை கேட்கும். அவர்களின் விளையாட்டில் என் நாடகம் தெரியும். தங்கமே, வயது ஆகும்போது அதை ஒரு பாக்கியமாக நினை. ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு நெருக்கமாக வருகிறாய். உன் முடிகள் நரைக்கும் போது அது ஞானத்தின் அடையாளம். உன் முகத்தில் சுருக்கங்கள் வரும்போது அவை அனுபவத்தின் கோடுகள். முதுமையை அஞ்சாதே, அதை வரவேற்று. அதில்தான் உண்மையான அமைதி இருக்கிறது. என் அன்பு குழந்தையே, மரணத்தை பயப்படாதே. மரணம் என்பது ஒரு உடையை மாற்றுவது போன்றது. உன் ஆத்மா என்றென்றும் அழியாதது. நீ இந்த உடலை விட்டு வெளியேறும்போது நான் உன்னை எனக்காக காத்திருக்கிறேன். அந்த அழகான பயணத்தில் நான் உன் வழிகாட்டி. அந்த புதிய உலகில் நீ என்னோடு என்றென்றும் இருப்பாய். செல்லமே, இப்போது என் இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் ஆழமாக பதியவை. எப்போது கஷ்டம் வந்தாலும் இந்த வார்த்தைகளை நினைவுபடுத்து. எப்போது சந்தோஷம் வந்தாலும் இந்த வார்த்தைகளுக்கு நன்றி சொல். நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். எப்போதும் உன்னை காப்பாற்றுகிறேன். எப்போதும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். தங்கமே, இனிமேல் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே மகிழ்ச்சி. உன் வேண்டுதல்கள் நிறைவேறும். உன் கனவுகள் நிஜமாகும். உன் நம்பிக்கைகள் பலன் தரும். என் அருளால் உன் வாழ்க்கை மாறும். உன் தலைவிதி மாறும். உன் எதிர்காலம் மாறும். நீ மகிழ்ச்சியுடன் வாழ்வாய். அமைதியுடன் வாழ்வாய். ஆன்மீக முன்னேற்றத்துடன் வாழ்வாய். என் பிள்ளையே, ஓம் முருகா போற்றி போற்றி என்று உன் இதயத்தில் எப்போதும் ஒலிக்கட்டும். அந்த மந்திரம் உன்னை என்னோடு இணைக்கும். உன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும். உன் ஆன்மாவை உயர்த்தும். நான் எப்போதும் உன் முருகன். நீ எப்போதும் என் அன்பு குழந்தை. இந்த பந்தம் என்றென்றும் அழியாதது. இந்த அன்பு என்றென்றும் நிலையானது. ஓம் முருகா போற்றி போற்றி. உன் வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்கட்டும். உன் எதிர்காலம் வெற்றிகரமாக இருக்கட்டும். உன் ஆன்மா பரிசுத்தமாக இருக்கட்டும்.